இன்றைக்கு நாம் கேட்ட அறிவிப்பின்படி இன்றைக்கு ஞானஸ்தான ஆராதனை அனகாபுத்தூர் சபையில் நடைபெறுகிறது. அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதிக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. எதிலே நாம் பெருக வேண்டும் என்றால் விசுவாசத்திலே பெருக வேண்டும். எப்படி பெருக வேண்டும் என்றால் ஸ்தோத்திரத்தோடு பெருக வேண்டும். எப்படி நாம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தை சொல்லுகிறது ஆரம்பத்திலே போதிக்கப்பட்டபடியே. நாம் போதிக்கப்பட்டிருக்கிற போதனை அடைகிற இடம் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சபை, மனவாட்டியாகிய சபை கூடி வருகிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தில் நாம் உறுதியாக நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்தவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் முதல்ல, அப்புறம் தான் நித்திய ஜீவனை தர்றாரு. அப்போ அந்த விசுவாசம் இங்கே வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரை குறித்த வார்த்தைகள், இயேசுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் இதில் இருக்கிறது. காரணம் என்ன? நாம் இதை விசுவாசித்து அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை அடைவதற்காக கடவுள் நம்முடைய கரத்தில் இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை குறித்து பைபிளில் வாசிக்கும் பொழுது தெரியும், விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும் சொல்லுங்க? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும் அப்படின்னு அடுத்து கேட்டால் தேவனுடைய வார்த்தையினால வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நம் வாழ்க்கையிலே வருவதற்கு அடிப்படையாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் உண்டு, இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் உண்டு. அதையெல்லாம் எழுத போனால் இந்த உலகம் கொள்ளாதுன்னு சொல்லி அந்த ஆக்கியோன் அங்கே எழுதி முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்கிறாரு, அநேக காரியங்கள் இருக்குது, இயேசு செய்த அற்புதங்கள் இன்னும் நிறைய இருக்குது, அதையெல்லாம் எழுதுனா இந்த உலகமே கொள்ளாது, அந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் என்று நாம் அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் போதிக்கப்பட்ட போதனை, கர்த்தருடைய வார்த்தை, அதிலிருந்து தான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் உருவாகிறது. அல்லேலூயா. அப்போ போதிக்கப்பட்ட போதனை என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற, இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற மேய்ப்பர், ஊழியக்காரர்கள், அது இல்லாமல் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு போதித்து நடத்துகிறார். எந்த வழியில் நம்ம நடக்கணும் என்று நமக்கு அவர் பாதை காட்டுகிறவர், உணர்த்துகிறவர், கண்டிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஒரு போதிக்கிறவர் கண்டிப்பார், உணர்த்துவார், இதுதான் வழி என்று சொல்லுவார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு போதிக்கும்படியாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பல் ஆகிய ஊழியக்காரர்களும் கூட கண்டிப்பாங்க இதுதான் வழி என்று போதனையின் வழியாக உங்களுக்கு அறிவிப்பாங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எஸ்ரா சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாசிங்க.
நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. எஸ்ராவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த நாளில் நியாய பிரமாணத்தை போதிச்சாங்க. அப்போ போதனை நாம் வாசிக்கும் பொழுது இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம போதிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார், ஊழியக்காரர் மூலமாகவும் ஆண்டவர் போதனையை நமக்கு கொடுக்கிறார். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 36ஆம் அதிகாரம் 22 யோபு என்ன சொல்றாரு? அவரை போல போதிக்கிறவர் யார்? தேவனை போல போதிக்கிறவர் யார் இருக்கா அந்த உலகத்தில்? அவர் நமக்கு கொடுக்கிற போதனைன்னா வேற டீச்சிங். நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த போதனை வேற யாரு கருத்திலிருந்தும் கிடைக்காது. அப்போ கர்த்தர் இங்கே யோபு சொல்லுகிறார், நேரடியாக அவர் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது 94வது சங்கீதம் 13வது வசனம், சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ போதனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த போதனை கூட ஒரு சிச்சையும் சேர்ந்து தான் வரும். ஏன் அப்படின்னா, போதனை யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவில் குறைந்தவர்களுக்கு. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 வாசிக்கும் பொழுது நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது, எல்லாம் குறைவு. நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். குறைவுள்ளவர்களுக்கு தான் ஒரு போதனை தேவை. அப்போ அவர் போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த போதனையோடு கூட ஒரு சிச்சை காணப்படும். ஒரு சிச்சை ஆண்டவர் அதோடு கூட சேர்த்து அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிச்சையோடு கூட நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நாம தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு போதனை, பலவிதமான போதனை கொடுக்கப்படுகிறது வெளியே. ஆனால் அதுதான் இங்கே சொல்கிறார், மனுஷனை பிரியப்படுத்துகிற போதனையும் இருக்குது வெளியில். வெளியே நல்லா கவனிங்க. விசுவாசியை ரொம்ப உற்சாகப்படுத்தும்படியாக எப்பவுமே பிரசங்கம் அப்படி தான் இருக்கும். நம்முடைய குறைகளை சுட்டி காட்டாத அநேக போதகர்கள் இந்த உலகத்திலே மலிவாக இருக்கிறார்கள், மலிந்து விட்டார்கள். அதுதான் இன்றைக்கி நிறையா இருக்குது. பைபிளையும் வாசிக்கிறோம், பரலோகம் போகிற வழி குறுகலாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிற ஒரு சிலர். பாதாளத்துக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும், அதில் போகிறவங்க நிறையா. நம்முடைய திருச்சபையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனை சிச்சையோடு கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் பாக்கியவானாக இருப்பீங்க. அதை போதிக்கிற நாங்களும் பாக்கியவானாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாளில் நான் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு வாலிப மகள் சொன்னாங்க, கண்டிப்பு ரொம்ப முக்கியா, சிச்சை இன்றைக்கி அது வேணான்னு நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க சபை விட்டு. ஆனால் இன்றைக்கி தெரியாது அவங்களுக்கு, ஒரு நாளில் அவங்க அதை உணர்வாங்க. நான் சொல்லலை, அல்லேலூயா. அப்போ சிச்சை, கண்டிப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கூலில் போனால் கண்டிப்பு இருக்குது. ஏன்னா அவனுடைய எதிர்கால வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்றதான் அந்த கண்டிப்பு இருக்குது. அடி கொடுக்குறாங்க, சில ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறார்கள். அதுபோல் கர்த்தரும் போதனையின் வழியாக சிட்சித்து போதித்து நம்மை சரியான பாதையிலே நேர்வழியிலே நடத்த விரும்புகிறார். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனை நாடியா போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாகவா நான் போதிக்கிறேன்? நான் அப்படி செய்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அவர் சொல்கிறாரு,
நான் அப்படி செய்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரனே இல்லை. அப்போ கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சரியாக போதிக்கிற அந்த போதனையில் நீங்கள் வளருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறாரு, மத்தேயு 5:19, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் அவன் பெரியவனாக இருப்பான் அப்படின்றார். அப்போ போதிக்கிற போதனை, இங்கே நின்று போதிக்கிற போதனை, போதகர் என்று நீங்கள் அழைக்கிறவர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. யாக்கோபிலே வாசிக்கும் பொழுது, உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக. ஏன் அப்படின்னா அதிக ஆக்கணி தீர்ப்பு உண்டு என்று. அல்லேலூயா. அப்போ சும்மா வசனத்தை போதிப்பதல்ல. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் எல்லாரையும் நேசிக்க மாட்டேன், ஒரு ரிசர்வ் டைப்பாக இருப்பேன், யார்கிட்டையும் அதிகமாக நான் பழக மாட்டேன். ரொம்ப கிறிஸ்துக்குள்ளே வந்து கூட அப்படி தான் இருந்தேன், ஊழியத்துக்கு வந்து அப்படி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னோட பேசினார் மற்றவர்களோட அன்பாக இருக்கணும்னு. அதனால் நான் அந்த அன்பை குறித்து பிரசங்கமே பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நான் இல்லாததுனால, மற்றவர்களோட அன்பாக இல்லாததுனால அன்பை குறித்து பிரசங்கிக்கவே மாட்டேன். வசனம் சொல்லுகிறது, எதை நாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை போதிச்சாதான் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். இல்லைன்னா நான் கை கொள்ளாமல் போதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே தண்டனைக்குரியவனாய் மாறுவேன் நான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நான் வசனத்தை வாசிக்கிறோம், கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். அப்போ நாம் போதிக்கப்பட்ட போதனையின் அடிப்படையிலே விசுவாசத்திலே நாம் ஸ்தோத்திரத்தோடு பெருக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 22:16 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி நாங்கள் கேட்குறோங்க. வாசிக்க 22:16. அவன் நோக்கி 22:16. சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் போதிக்கிறவர். அங்கே ஒரு வார்த்தை இருக்கு, எவனை குறித்து அவர் கவலை இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பாவும் போதிச்சாரு, யாரை குறித்து அங்கே வசனம் எவனை குறித்தும் கவலை இல்லை என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ போதனை, போதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு கெட்டதை செய்ய போதிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதே மத்தேயுல வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஒரு உண்மையை மறைத்து கெட்டதை போதிச்சு இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பரப்புங்கன்னு சொல்கிற ஆளும் இருக்கிறாங்க. வாசிங்க. தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே போய் சொன்னாங்க, பணத்தை வாங்கிட்டு. என்னத்தை சொன்னாங்க? இயேசு மரித்து உயிரோட எழும்பல, அவருடைய சீசங்க நைட்டில் வந்து சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கன்னு. அதுதான் இன்றைக்கும் முகமதியர் மத்தியில் இருக்கிற ஒரு காரியம். இயேசு மரித்து உயிரோட எழும்பல, அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க சரீரத்தை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த செய்தி அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்றைய வரைக்கும் அது அந்த பரவிட்டு இருக்கு. அந்த ஒரு ரூமர், தப்பான ஒரு போதனை, தவறான போதனையை போதிக்கிறவர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. போதிச்சவங்க யாருன்னா வேதப்பாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் தான் போதிச்சாங்க. இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட போதனைகள் உண்டு. இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. உங்களுக்கு கொடுக்குற போதனையில் சிச்சை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் நல்ல போதனை. சிச்சை இல்லாமல் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குன்னா, உங்களை உயர்த்தி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குன்னா, முன்ன போல இல்லை என்ன தான் நான் சொல்ல, இன்னும் பாட்டு பாடுறது போல் முன்ன போல இல்லை என்ன தான் நான் சொல்ல. இன்றைக்கு சபை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது, சபையானது ஒரு பக்கம், திருச்சபை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. சபைக்குள்ளே சரியான போதனை இல்லை, சிச்சைக்குரிய போதனை இல்லை. அதனால் செவி திணவு உள்ளவர்களாகி
தங்களுக்கென்று மெய்ப்பர்களை தேடி ஒரு கூட்டம் தேடி போகுது, இவர் தான் எனக்கு பாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படியல்ல பிரியமானவர்களே. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். சிச்சையோடு இருக்கிற போதனை யார் கேட்குறோமோ அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்திலே நாம் பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. விசுவாசத்தில் உறுதிப்பட்டுனா அந்த விசுவாசத்தில் ஸ்டேபிளாக நிற்கிறது, இங்கும் எங்கும் அசையாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவினா போட்டிக்கு யாக்கோபில் நான் பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் 2 மனசாக இருக்கிறவன் காற்றில் அலைப்பட்டு இருக்கிற அலையை போல் அங்கும் எங்கும் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்குது. அந்த வார்த்தையில் என்ன சொல்கிற, விசுவாசத்தில் உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பேர் இருக்கு, விசுவாச மார்க்கத்தார். வாசிக்கலாமா? விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா விசுவாசம், அந்த விசுவாச பாதையில் மார்க்கம் சொன்னால் வழி, அந்த மார்க்கத்தில் போகிறவங்க, அந்த வழியில் செல்லுகிறவர்கள், விசுவாச வழியிலே செல்லுகிறவர்கள் தான் விசுவாச மார்க்கத்தார். அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறார்கள் என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை குறித்து சொன்ன சம்பவங்கள் நிறைய இருக்குது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு அப்படின்றார். அல்லேலூயா. ஏன் அந்த ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெருசு அப்படின்றாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை ஒரு கணக்கில் வைக்காமல் அந்த ஸ்திரீ உதவி கேட்குறா, என்னுடைய பிள்ளைக்கு இறங்குங்க, வியாதியாக இருக்கிறா, சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் அப்படின்றார். அப்போ அவள் இன்னும் போகாமல் அவள் என்ன பண்ணுறா, ஆமாம் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் நாய்க்குட்டிகள் தான் நாங்கள், ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது மேஜையிலேருந்து கொஞ்சம் சிந்தம் பாருங்கள், அது எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்றா. என்னை பார்த்து நாய் சொல்லிட்டார இவர் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போல அவ அங்கே நின்று அதை பொருட்படுத்தாமல், நான் நாய் தான் ஆண்டவரே, நாங்கள் நாய் தான், ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும்போது, உங்கள் பிள்ளைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் சிந்துமே கீழே, ஒரு பருக்கையாக சிந்தாதா, அதை கொடுத்தா போதும் என்று அவள் கேட்டதை கண்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னாரு. உன் விசுவாசம் பெரியது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமோ, நம்மை அவமானப்படுத்துகிற எந்த காரியமோ நம்முடைய விசுவாச மார்க்கத்தை விட்டு நம்மளை வழி தப்பி போக விடாதபடி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம எந்த மார்க்கத்தில், எந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோமோ, எந்த போதனையின்படி நம்ம நடக்கிறோமோ, அந்த கற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நம்மை மனமடிவாக்குகிற காரியங்கள் வந்தாலும் அதில் ஸ்டேபிளாக உறுதியாய் நிற்க வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பாவியாகிய ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பாவியாகிய ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு காணப்பட வேண்டும் என்றால், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், எந்த போதனையிலே நாம் போதிக்கப்பட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதில் உறுதியாய் நிற்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் அநேக விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், பாவியான அந்த ஸ்திரீ அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையும் அவள் பெற்றுக்கொண்டால், இயேசு அவளை பார்த்த, ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறார். லாசரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். லாசரு செத்து போயிட்டான். லாசரு செத்து போயிட்டான். அங்கே ஆண்டவர் உயிரோடு எழுப்ப போகிறார். அங்கே எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. அப்போ மார்த்தாலே பார்த்து ஆண்டவர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு,
நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. 11ஆம் அதிகாரம் யோவான் 26வது வசனம். இயேசு அவளை நோக்கி, இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து வர வார்த்தை தான். அவர் சொல்கிற, நான் தான் உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், இதை நீ விசுவாசிக்கிறியா? இதை நீ விசுவாசிக்கிறியா? அங்கே பார்க்குறோம், ஒரு தெளிவில்லாமல் கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவீங்கன்னு தெரியும் அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டவர். அப்போ தான் சொல்கிறாரு, இதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவருடைய வசனத்தின் வழியாக நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகும். யோவான் 12:44 வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. என்னிடத்துல விசுவாசம் வைக்கிறேன்னா என்கிட்ட வைக்கல, அது என்னை அனுப்பின தேவன் மேலே நீ விசுவாசம் வைக்கிற. அல்லேலூயா. பிதாவின் மேலே நீ விசுவாசம் வைக்கிற. இயேசுவிலே நாம் விசுவாசம் வைப்போம் என்றால், இயேசு தான் வார்த்தை. வார்த்தையை விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த வார்த்தையை கொடுத்த பிதாவின் மேலே நீங்கள் நானும் விசுவாசத்தை வைக்கிறோம் மறைமுகமாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் சொல்லுகிறார், விசுவாசம் என்னிடத்தில் நீ விசுவாசம் வைத்தாய், என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்புகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறாய். நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தன்னை உயர்த்தாதபடி பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கும் பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே கடைசி அவர் சொல்கிறாரு, என்கிட்டருந்து வல்லமை போச்சு தான், ஆனால் என்னால் அல்ல, உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. என்ன விசுவாசம்? நான் இயேசு பின்னால் போவேன், அவர் வஸ்திரத்தை தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என் பலவீனம் போகும், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாம் வருவோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம விசுவாசத்தின்படியே நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஊமையாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. அங்கே நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு 9:23-24 அங்கே என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் ஒரு வார்த்தை, ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். கண்ணீரோடு அவன் சொல்கிறான், கண்ணில் கண்ணீரோடு அழுது கொண்டு, ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு நம்பகத்தன்மை இல்லை. இது நடக்குமா? இது சாத்தியமா? இது எனக்கு கைகூடி வருமா என்கிற ஒரு நம்பகத்தன்மை இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருமா? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் மாறுதல் வருமா? என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்குமா என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஆகுமா, சாத்தியமா என்கிற ஒரு அவிசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. ஆண்டவரே, அவன் ஜெபிக்கிறான் பாருங்க, கேட்குறான். வாசிங்க அந்த வசனத்தை, 24ஆம் வசனம், 9:24. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, கண்ணீரோடு அழுதுகிட்டே சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கிறான். அழுது கொண்டே கேட்கிறான், சத்தத்தோட கேட்கிறான். எத்தனை இடங்கள்ல நல்ல நமக்கு தெரியும் இயேசுவால முடியாது ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசுப்பா தான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும்ன்றாரு. ஆனால் அந்த விசுவாசம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிற்கக்கூடாதபடி, ஸ்திரப்படக்கூடாதபடிக்கு நம்முடைய சிந்தையிலே இன்னொரு பக்கம் அவிசுவாசமான எண்ணங்கள் வருது. இந்த அவிசுவாசமான எண்ணங்கள் வரும் பொழுது விசுவாசத்திற்குரிய கிரியைகள் நடைபெறாமல்
அது நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. அதை தான் இந்த மனுஷன் ஆண்டவரத்தில் கேட்குற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நல்லா தான் வசனத்தை கேட்குறேன், எனக்குள்ள நல்ல விசுவாசம் வருது, ஆனால் அடுத்து நான் போன உடனே அவிசுவாசம் எனக்குள்ளே வந்துடுது, இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. யாக்கோபில் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கண்ணாடியில் நின்று முகத்தை பார்க்குறான், அதை விட்டு நகர்ந்து போன உடனே மறந்து போயிடுறான். இன்றைக்கு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளுகிறோம், வசனத்தை கேட்கும் பொழுது புரிந்து கொள்ளுகிறோம், பிறகு இந்த இடத்த விட்டு போன உடனே எல்லாமே மறந்துடுறோம். அப்படி அல்ல. அதுதான் சொல்கிறாரு, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்திரமாக ஸ்டேபிளாக, ஒரு மரம் எப்படி ஒரு இடத்துல நட்டு அது வேரூன்றி நிற்கிறதோ, விசுவாச வாழ்க்கையில் நீங்களும் நாளும் வேரூன்ற வேண்டும், வேரூன்றி நிற்க வேண்டும், அசையாமல். அப்போ தான் இன்னும் என்ன காற்று என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மரம் விழாது. ஒரு வேளை கிளை உடையலாம், ஆனால் மரம் வேரோடு சாயாது. காரணம், வேறு உள்ள ஆழமாக செல்லுது. வேறு வெளியே தெரிகிற மரம் உழுந்துப்படும், வேரோட சாஞ்சிடும். மண்ணுக்குள்ளே ஆழமாக போகாத மரம், வேறு போகாத மரம் விழுந்து போயிடும். அதுக்கு வேறு இருக்குது, ஆனால் அந்த வேறு ஆழமாக இல்லை. அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, விசுவாசத்திலே உறுதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு யவீருவின் மகள் செத்து போயிட்டா. வாசிங்க. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். செத்து போயாச்சு நியூஸ் வருது. அதுக்கு முந்தைய வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் மரித்து போனாள்ன்ற செய்தி வருது. செத்தாச்சு, அவ்வளோதான், இனி இந்த கேஸ் பூட்ட கேஸ், இது இனிமேல் வராது, பிழைக்காது. அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இந்த காலையில் விசுவாசம் நம் வாழ்க்கையில் நாம் போதிக்கப்பட்ட போதனை ஒரு பக்கம், அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு பிறகு தான் அங்கே சொல்கிறாரு, ஸ்தோத்திரத்தோடு நாம் பெருக வேண்டும். முதலாவது விசுவாசத்தில் உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அடுத்த ஒரு லெவலுக்கு நாம் போகும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தில் எரிகோ அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த குருடன் நேராக பார்க்கல, விஷுவல் அவனுக்கு இல்லை, அப்படின்னா பார்வை இல்லை, சத்தத்தை கேட்குறான். அந்த சத்தத்தை கேட்டு அவன் விசுவாசிக்கிறான். அவனுக்கு பார்வை இல்லை, சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிறான். இன்றைக்கு நமக்கு நல்ல பார்வையும் இருக்குது, கடவுளுடைய வார்த்தையின் சத்தத்தை பிரசங்கத்தில் போதனையை நாம் கேட்குறோம். ஆனால் நமக்குள்ள அந்த விசுவாசமானது பெருக்கமாக இருக்குதா, பெருகி கொண்டு இருக்குதா? இங்கே நடந்த சம்பவத்தை பாருங்கள். 35ஆம் வசனத்தில் அவன் வழி அருகே எரிகோ அருகே பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். 36ஆம் வசனம் படிங்க, 18:36 லூக்கா. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அப்போ ஜனங்க சொல்கிறாங்க, இயேசு என்ற ஒருத்தர் வராரு, நசரேயனாகிய இயேசு இந்த பக்கம் போகிறாரு அப்படின்னு. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்றான், இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். 42ஆம் வசனம், ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக. நல்ல கவனிங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கே அவனுக்குள்ள என்ன விசுவாசம்? அவன் சத்தத்தை கேட்குறான். ஜனங்க பேசிட்டு போகிறாங்க, நடந்து போகிறாங்க. இதுக்கு முன்னால் அவ்வளோ கூட்டம் போனதில்லை அந்த பக்கம். அந்த கூட்டம் நடக்கிற அந்த சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறான். அவர்கள் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசு இந்த பக்கம் போகிறாருன்னு. அவரை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறதுனால தான் இயேசு
அநேகருக்கு சுகம் கொடுத்துருக்காரு, விடுதலை கொடுத்துருக்கிறாரு. எனக்கும் அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தில் தான் அவன் அங்கே இறங்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். 37ஆம் வசனத்தில் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்க என்று கூப்பிடுகிறான். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடுறா. அங்கே போகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அதட்டுறாங்க, வாயை மூடுப்பா, ஏன்பா சத்தம் போடுற அப்படின்னு. ஆனால் அவன் நிறுத்தலை. அவன் இன்னும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசு இன்றைக்கு என்னை சந்தித்து எனக்கு சுகம் தருவார், நான் பார்வை அடைவேன் என்ற அந்த விசுவாசம் ஆழமாக அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் எதுவும் அவனை தடை செய்யவே முடியல. அல்லேலூயா. எந்த மனுஷனும் அவனுடைய விசுவாசத்தை தடை செய்ய முடியல. அந்த விசுவாசத்தை அவன் கிரியையில காண்பிக்கிறான். அவனுக்கு எத்தனையோ தடை வருது, அதட்டுறாங்க, நிறுத்துன்றாங்க, பேசாத, வாயமுடுன்றாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவன் கர்த்தரை நோக்கி இன்னும், வசனம் சொல்லுகிறது, இன்னும் முன்னிலும் அதிக சத்தத்தோட அவன் கூப்பிடுறான். இயேசு அங்கே நிற்கிறாரு. அவன்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்றார். நீ விரும்பின காரியம் உன் வாழ்க்கையில் நடக்குது. காரணம் உனக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் போதிக்கப்பட்டபடியே கொலோசியரில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு பிறகுதான் விசுவாசத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிற காரியங்களை நாம் மறந்துவிட வேண்டாம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து நாம் தியானிக்கலாம். இப்பொழுது நாம் வந்திருக்கிற யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம்.